எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பாசமிகு அண்ணார் மணச்சநல்லூர் மைந்தர் எங்கள் சேங்கனத்தின் இதய தெய்வம் செல்வம் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நமது கிராமத்தின் நிகழ்வுகளை புதுமையாக சுவாமி அவர்கள் வருகிறது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றோம். எங்கள் மங்கையர்குட மாதரசி ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நமது கிராமத்தில் காரியதரசியும் மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கின்ற மகிழ்கின்றோம். எட்டுக்கும் சேங்கனத்தின் பெருமையை எடுத்துச் சென்று நல்ல கட்டிடங்களை கட்டித்தந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கட்டிட ஒப்பந்ததாரரும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் மாமா தர்மராஜ் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நமது செங்குந்தர்களும் மானிய துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமிகழ்ந்து பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். எதிர்காலத்தில் எங்கள் கிராமத்தை கட்டிக்காக்க வம்சத்தின் வழி வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தீபக் மாப்பிள்ளை அவர்களுக்கு இளைஞரணியினார் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். நமது அருகாமை கிராமத்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் நமது பிள்ளைகள் புத்தூர் பள்ளியிலே படித்ததெல்லாம் நினைவுகூர்ந்து அங்கிருந்து வருகின்ற சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மகிழ்ந்து நமது மன்றத்தார் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். சுவாமியோடு உதவியாளராக வருகின்ற இளம் சுவாமி அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கின்றோம். நாகம்மா கோயிலின் அரங்காவலரும் எங்கள் அன்பு அண்ணார் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம். கண்ணையன் ஆசிரியர் அவர்களுக்கு இளைஞர் மன்றத்தார் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். பெருமையாக மளிகை கடை வைத்தும் நம்ம கிராமத்துக்கு குறைந்த விலையிலே பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் லட்சுமணன் மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம். ஓட்டுநர் அரசு பேருந்துகளில் இருக்கின்ற தம்பி ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். திருச்சி மாநகரிலிருந்து வருகிறது மதியத்திலிருந்து விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை மணிமாமா நினைவுக்கு வருகிறது. அவருடைய புதல்வர் செந்தில் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். பள்ளி கமிட்டி உறுப்பினர் மருத்துவ பெருந்தகையர் மாமணி மருத்துவ மாமணி தம்பி வேலுமுருகன் அவர்களுக்கு விவேகத்துடன் எங்கள் மன்றத்தார் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். தங்கமணி மெடிக்கலுடைய தாளாளரும் ஓனருமாகிய அன்பு மாப்பிள்ளை பாலகுமார் அவர்களுக்கு மன்றம் மகிழ்ந்து பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றது. எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் கூடவே இருந்து செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் எங்களுடைய மாமா குமாரலிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். நமது பள்ளியிலே இளம் துளிராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளையராஜா ஆசிரியர் அவர்களுக்கு மாமன்றம் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றது. கள நிகழ்ச்சி இருக்கின்றபடியால் இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் கண்டுகளிக்க ஏதுவாக விரைந்து முடிக்கின்ற
ஒரு தோரணையில் முதல் வாழ்த்துரை வழங்க எங்கள் மாவட்டத்துடைய செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய அன்பு அண்ணார் தலைவர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அவருடைய பொன்னாதர் வழி பணிந்து வேண்டுகின்றோம். அனைவருக்கும் இந்த மாலை விழாவினை ஐயா பெரியவரின் பாதம் தொட்டு இந்த நிகழ்வாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மற்றும் கலையரசி தர்மராஜ் மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவினை மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்களுக்கு சேங்கனம் கிராமத்தின் இதயம் குளிர்ந்த நன்றியை காணிக்கை ஆக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து மேடையிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல் நூலகரும் என் அருமை சம்பந்தியுமாகிய மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருகின்றோம். என்றுமில்லாது வருகை தந்திருக்கின்ற விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற சுவாமி அவர்கள் 2 வரி வாழ்த்துரை வழங்க பணிந்து வேண்டுகிறோம். இசைய அன்பர்களுக்கு மகத்தான இந்த மணி சரஸ்வதி நற்பதி மன்றம் சார்பாக தாழும் 1ஆம் ஆண்டு கலை நிகழ்வானது கிராம தேவதையின் பரிபூர்ண அருளோடு பொதுமக்களாகிய உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. மென்மேலும் இந்த நற்பணிகள் தொடர்ந்து நமது ராஜா சார், பன்னீர்செல்வம், திரு செல்வம், அதே போல வரவேற்றிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் மென்மேலும் ஆதரவு, கிராம மக்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பு அனைத்தும் நல்கி இந்த நற்பணி மன்றம் மென்மேலும் சிறந்து பல நல்ல விஷயங்களை செய்ய எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வணக்கத்திற்குரிய என்றென்றும் ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கி எங்களுக்கு வாழ்வாதாரம் தர வேண்டும் சேங்கனம் கிராமத்திற்கும் என்று சொல்லி மங்கையரோட மாதரசி எங்கள் அன்பு சகோதரி கலையரசியை வாழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். முதலாம் ஆண்டு மணி சரஸ்வதி மாமா அவர்களின் நண்பணி மன்றத்திற்கு காலையிலிருந்து சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது அடுத்த வருஷம் ஒரு குறையும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடத்தணும்னு என்னோட ஆசை. காலையில இருந்து என் மனசு சரியில்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஊரு, இதுல போய் நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா இருக்கிறதுக்கு எந்த விகல்பம் இருந்தாலும் மறந்துட்டு எல்லாம் ஒத்துமையா அடுத்த வருஷம் சேர்ந்து சீரும் சிறப்புமாய் இந்த மன்றத்தை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அக்கா அறிவுரையே எங்கள் அனைவரும் வேண்டுகோள். தொடர்ந்து நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மணி சரஸ்வதி நற்பணி மன்றத்தில் காலை லேட்டாக ஆரம்பித்தாலும் ரொம்ப லேட்டஸ்டாக முடிஞ்சது. போட்டிகள் குறைவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இனி வரும் வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் அனைவரும் தலைவர் சொல்ல மாதிரி அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாளில் பிறந்த நாள் காலம் என் பள்ளி செயலர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் இந்த பொன்னாடை வாழ்த்தும். நன்றி. அரசு கட்டடம் அத்துணையும் கட்டி தந்து விட்டுக்கிறார் என் மாமா. என் பள்ளிக்கூடத்தில் 3 ஓட்டு கட்டடம் இருக்கு, சர்க்கார் பள்ளிக்கூடம். அந்த ஓட்டையும் சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு அவர் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். சின்ன ஸ்கூலில் மாமா சொன்ன மாதிரி பண்ணி கொடுக்குறேன். வருமானம் தான் உடனே சொல்லிடுறீங்க. என்ன பண்ணி கொடுக்கணும்னா வாழ்த்துறை மக்கள் வழங்கணுமா அது சொல்லிட்டீங்க.
எங்க ஸ்கூல்ல 3 கட்டடம் பழைய காலத்து கட்டடம் இன்னும் ஓட்டு கட்டடம் தான் இருக்கு. அதனால அதுல ஓடு எல்லாம் எடுத்துட்டு மோல்டு போடணும். இல்லைன்னா 100 ஆஞ்சநேயர் எங்க பள்ளிக்கூடத்துல வாழ்றாரு. எல்லாம் ஓட்டை பிரிச்சு விட்டுறாரு அப்பப்ப. அதனால மாமா அன்பு 2026 நலத்திட்டத்தில் சேர்த்து எங்களுக்கு ஓட்டை நல்ல முறையில் மாற்றி மோல்டு பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறேன். மாமா சொல்ற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். சரி அடுத்து ஓகே பேசுகிறேன். லட்சுமண மாமா பேசுகிறாங்க. ஹலோ, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சரஸ்வதி மணி சரஸ்வதி மன்றம் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு மீண்டும் சிறப்பாக நடக்கணும், நல்லபடியாக நடக்கும். ராஜா வந்து வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு சார்பாக கொடுத்துக்கிறேன். நிறைவாக எங்கள் சிந்தை குடிர மாமா அவர்கள் வாழ்த்துறை வழங்கணும் எல்லாருடைய அன்பாக கேட்டுக்கிறோம். எங்கள் பெரியனுடைய அருந்தவப்பு தலைவர் நமது கிராமத்தின் காவல் தெய்வம் ராஜா மாமா அவர்கள் வாழ்த்துறை வழங்க பணிந்து வேண்டுகிறோம். நல்லா
ரமேஷ் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் காரைக்கால் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் சரஸ்வதி மணி சரஸ்வதி நற்பணி மன்றம் முதலாளருக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிலவை மனக்கஷ்டமாக இருந்தாலும் இது நம்ம ஊர் ஜெயங்கொண்டான ஊர் என்று நினைத்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அடுத்த வருடம் கண்டிப்பாக எல்லாரும் இணைந்து சேர்ந்து பண்ணுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் நம்ம ஊர் மக்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து செய்யணும் என்னோட ஆசை. அது எல்லாரும் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்பு கேக்கு வெட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்.